சமாதானம். எல்லாம் முடிந்தது மாதிரி காணப்படுது இல்லையா? Anyway, we will see. இனமும் நாங்கள் எபிரேயர் 4வது அதிகாரத்தை கண்டினியூ பண்றோம். 4வது அதிகாரத்தில் இளைப்பாறுதலை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆக்சுவலி ஓய்வு அல்லது இளைப்பாறுதல் அந்த சொல்லை விட நிப்பாட்டு என்றது சொல்லினாலும், you see the stop sign on the roads. He was working for 6 days. 7th day he stopped working. அது நல்லது. ஓய்ந்து இருந்தார். அது அப்படி என்னொன்னே எல்லாருக்கும் ஒரு இளைப்பை இருந்தார். ஆமென். இளைப்பாறினார். Resting. But actually Sabbath means, so Sabbath does not mean just rest. Sabbath means stop. Nepatadal, to cease. All right? That will be very clear understanding. Nepatadal. செய்து கொண்டிருந்ததை நிப்பாட்டுதல். 6 நாட்கள் சிருஷ்டிப்பின் வேலை செய்தார். 7ஆம் நாளில் நிப்பாட்டினார். இப்ப விளங்குது. அந்த நிப்பாட்டின நாள் ஓய்வு நாள். அந்த நாள் எதை குறிக்கிறது? வரி இருக்கும் 1000 வருஷ அரசாட்சியை குறிக்கிறது. நாங்கள் தேவனுடைய வார்த்தை ஆராய்ந்து படித்து கொண்டு போக புதிய வெளிச்சங்கள் வரும். Seven days, the work of creation, அது உயர்ந்த தேவனும் மெஷாயாவும் வார்த்தையாக இருந்தவர். In the beginning was the Word. The Word was with Elohim. 6 நாட்கள் செய்து முடித்து 7ஆம் நாளில் சிருஷ்டிப்பின் வேலையை நிப்பாட்டினார். He stopped. Another meaning, very easy to understand. நிப்பாட்டினது ஓய்வு எடுக்கும்படி அல்ல, வேலை முடிந்து ஓய்வு. வேலை தொடரவில்லை. It was stopped. சிருஷ்டிப்பின் வேலை முடிந்தது. ஒரு இடத்திலே யேசுவா Sabbath days ஓய்வு நாட்கள்ல பேய்களை துரத்தி நோய் உள்ளவர்களை குணமாக்கும் நேரம் இவர்கள் பிழைப்பிடித்தார்கள். பரிசேயர் சாதுசேயர் அநேகமானவருக்கு தாப்பன் பேய் தெரியும் தானே, ஏன் நோண்டி கொண்டு தெரிஞ்சவங்க. அப்ப அவர் சொன்னார், my daddy is working, so I am working.
தான் வேலை செய்கிறார், நானும் வேலை செய்கிறேன். இது ரட்சிப்பின் வேலை தொடர்ந்து நடக்கிறது. மன திரும்பப்படி ஆக்களை கூப்பிடுவது, விடுதலை தேவையானவர்களுக்கு விடுதலை, நோய் குணமாக்க வேண்டியவர்களுக்கு குணமாக்குதல், ராஜ்யத்தின் அறிவிப்பு நடந்தது. சொன்னார், நன்மையான காரியம் செய்யலாம் அப்பா, உன்னை கழுத விழுந்தாக்க கிணத்துக்குள்ள டெய்லி எடுத்து விட மாட்டியாண்டா, அந்த மாதிரி. இந்த 4வது அதிகாரத்திலே அவருடைய இளைப்பாறுதல் என்று சொல்றது, வேலைகள் எல்லாம் முடிந்து ஓய்வு நாள் என்கிற அந்த ராஜ்யத்தின் வர இருக்கும் 1000 வருஷ அரசாட்சியிலே இந்த பூமியிலே இப்படியா செய்கிற வேலைகள் ஒன்றுமே அதிலே இருக்காது. களைச்சு பொய்களை பாடுறதல்ல. No, 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 no. There is going to be work there. அரசாட்சியிலே of course இந்த சரீரம் மாம்சம் ரத்தம் எலும்பு நம் மாம்சமும் ரத்தமும் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. உயிர்த்தெழுந்தவர்கள் ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் அவரோடு கூட ஆளை செய்வார்கள். எல்லாரும் அல்ல, சிலர் வித்தியாசமான பதவிகள், சிலர் இன்னும் அதை விட உயர்வான பதவிகள், சிலர் குறைவான பதவிகள். எப்படியாய் தங்கள் வாழ்க்கையை இங்கே நடத்தினார்களோ உண்மை உள்ளவர்களாய் அதுக்கு தக்கன பதவி அங்கே கிடைக்கும். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், நல்ல ஊழியக்காரன், நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. ராஜ்யத்தின் நாட்களிலே எப்படியான ஆளுகை, எப்படியான பதவிகள் என்பது ஒரு ஹிண்ட். அந்த தாழ்ந்து ஊமையிலே இதெல்லாம் இங்க வச்சுக்கொள்ளும். மற்றவன் வந்து நீர் 5 கொடுத்தேன், நான் இன்னும் 5 சம்பாதித்தேன். நல்ல ஊழியக்காரன், உண்மை உள்ளவன், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், நீ 5 பட்டணங்களுக்கு அப்படியாக. இந்த அவருடைய இளைப்பாறுதல், அவருடைய ஓய்வு என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே கூறப்படுவது வர இருக்கும் 1000 வருஷ அரசாட்சி. தேவனது ராஜ்யம் பூமியிலேதான் நிலைநாட்டப்பட இருக்கிறது. அதை குறித்து தான் எபிரேயர் 4 கூறப்படுகிறது. இளைப்பாறுதல் என்கிற வாக்குத்தத்தம் முதலாவது வார்த்தையிலே ராஜ்யத்தின் வாக்குத்தத்தம். ஜேம்ஸ் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வார்த்தை. அது கூட எத்தனையோ இடங்கள்ல சிறிய மந்தையாயிருக்கிற நீ பயப்படாதே, கொஞ்சம் பேர்
தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கொடுப்பது அவருக்கு பெரியமான காரியம், அவருக்கு சித்தமாக இருக்கிறது. So the promise is the kingdom. பதினோராம் அதிகாரத்தில் ஒரு எடுப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அதிலே நாங்கள் வாசித்துக் கொண்டு போனால் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே என்று விசுவாசத்தில் ஜீவித்தவர்கள் மரித்தவர்களை குறித்து எழுதப்பட்டு 11வது வார்த்தையிலே எபிரேயர் 11:13 பாருங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? ராஜ்யம் அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். நோவா, ஏப்ரஹாம், ஐசக், ஜேக்கப், அங்கால வந்தவர்கள் அனைவரும் விசுவாசத்தோடு மரித்தார்கள். மோட்சத்தில் இல்லை. மரித்தோர் உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டும். அது 5வது போதனை, எபிரேயர் 6ஆம் அதிகாரம். வாக்குத்தத்தம் வர இருக்கும் தேவனுடைய ராஜ்யம். இப்ப பாருங்க, ஆகவே அவருடைய இளைப்பாறுதலில் ராஜ்யத்தில் உள்ளே போவதற்கு தகுந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகியிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் அதை ராஜ்யத்தின் பிரவேசத்தை அடையாமல் பின்வாங்கி போனவனாக இல்லாமல் இருக்க கவனமாக இருப்போம். மோட்சத்தை இருதயத்தில் இருந்து எடுத்து போட வேணும். அது பிசாசுனுடைய போதனை. அதான் சோம்பேறிகளாக அநேகமான கிறிஸ்தவர்கள் உட்கார்ந்து சூரிய நாள்ல போயிட்டு ஏதோ ஜெபம் பண்ண அப்படி இப்படி ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டுட்டு விட்டு போறாங்க. ஓகே, அந்த 11வது அதிகாரத்திலே எபிரேயர் விசுவாசத்திலே இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை பெறாது மரித்தார்கள். பவுலும் மரித்தான். பவுல் நினைத்தான் அவனுடைய நாட்கள்ல இயேசுவா ராஜ்யத்தை கொண்டு வர போறாரு. அதான் 1வது கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே முடிவு காலத்திலே ஜீவிக்கும் மக்களுக்காக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் எல்லாரும் நினைத்தார். இந்த வரப்போறார், இந்த வரப்போறார், இந்த பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார், இந்த வாரார், இந்த வாரார், இந்த வாரார் வரையில் 75வது வருஷம் இந்த வாரார் இல்லை. 1 நூற்றாண்டு போகிறது, இந்த வாரார், இந்த வாரார் இல்லை. எல்லாரும் விசுவாசத்தில் மரித்தார்கள், வரவில்லை. அதுக்கு பிறகு புறஜாதியார் கூடினார்கள்.
கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் அங்கும் இங்குமாய் கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. 2ஆம் நூற்றாண்டு இந்த வார அதுவுமே இல்லை. 3ஆம் நூற்றாண்டு வந்தது. இன்னும் பல புறஜாதிகளும் கிரேக்க புறஜாதிகள் ரோமர்கள் ரோம இராணுவங்கள் அதிகாரிகள் சத்தியமான முண்டங்களையும் பேய்களையும் வணங்கினார்கள். சூரியனையும். அதில் ஒரு ஆள் தான் கான்ஸ்டன்டைன். மேலால சொல்லிக் கொண்டு போறேன், அறிந்து கொள். இவை உண்மையாண்டு கம்ப்யூட்டர் வைத்திருந்தால் திறந்து அல்லது லைப்ரரிக்கு போய் படிக்கிறது உன் பொறுப்பு. கம்ப்யூட்டர் வைத்திருந்தால் விக்கிபீடியாவில் நிறைய அங்க கூறப்பட்டிருக்கிறது. சிலது ஆண்டுகளும் போட்டு 325 வந்தது. ஆதி புறஜாதி கிறிஸ்தவர்கள் ரோமர்கள் புறஜாதி கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளை ராஜ்யத்தை ஞாபகப்படுத்தும் நாளை மாற்றி சூரிய நாளுக்கு மாற்றினார்கள். சூரியனை வணங்கினவர்களை பெரியப்படுத்த அதுல முதல் ஆளவன் சூரிய வணக்கக்காரன் கான்ஸ்டன்டைன். சூரிய கதிர்கள் தான் தலைக்கு பின்னால போட்டிருக்கு. அந்த சூரிய வணக்கமும் அந்த இதுதான் மற்ற சயின்ஸுக்கு பின்னால போட்டிருப்பாங்க. அந்தோனியாருக்கு பின்னால, இன்னும் சூசேப்பருக்கு பின்னால, இன்னும் செலவட இயேசுவுக்கு பின்னால இந்த ரவுண்டா தலைக்கு பின்னால போட்டிருக்கிறது. அந்த அது சூரிய வணக்கத்தில் இருந்து வந்த பழக்கம். அந்த இது அந்தோனியாரும் குழந்தை இயேசு என்று நினைக்கிறேன். அர்த்தமில்லாதது, வார்த்தையிலே எந்த இடத்திலும் இல்லாதது. அந்தோனியார் தேவனிலே நம்பிக்கை வைத்து விசுவாசத்திலே இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பக்தர்கள் மாதிரி அவர் மரித்தார். ஓகே, நான் உங்களுடைய இருதயத்தில் இது வேரூண்டி இருக்கத்தக்கதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இளைப்பாறும் காலம் இனி வருக வேண்டியதாக இருக்கிறது. ராஜ்யத்தின் 1000 வருஷ அரசாட்சி அதுக்குள்ள பிரவேசியாமல் போகாமல் பின்வாங்கி போனவனாய் இருக்கும்படிக்கு கவனமாயிருந்தான் இயேசுவை எச்சரித்தார். யார் போவார்கள், யார் போக மாட்டார்கள்? பவுல் அப்போஸ்தலனும் அதை கூறியிருக்கிறான் இல்லையா? ஒன்னுக்கு ஒரு 6 9 அநியாயக்காரர்கள். இது என்ன? இது விசுவாசிகளில்
பட்டணத்தில் இது வரதா? கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. சுதந்தரிப்பதென்றால் உள்ளே போவதில்லை. எப்பொழுது எருசலேமிலே யெகோவா வந்ததுக்கு பிறகு யெகோவாவின் டேடியும் ராஜ்யத்துக்குள்ளே போவதில்லை என்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? அநியாயம் செய்கிறார்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசிமாக்கத்தார், வேசி கிறிஸ்தவர்கள் என்று வெளியால காட்டிக்கொண்டு கள்ளங்கள்ளமா சாத்திரத்தில் போறது, கள்ளங்கள்ளமாக குக்கடி சோலைக்கு போறது, கள்ளங்கள்ளமாக புன்னை சோலைக்கு போறது, கள்ளங்கள்ளமாக போய் நாள் கேட்கிறது. பிள்ளை பிறந்தோடனே அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று பலன் கேட்கிறது. வேசி மார்க்கம், வேசி. 2-3 தோணியிலே கால வைத்திருக்கிறார்கள். இவையாவும் கிறிஸ்தவ சபை எனப்பட்ட கூட்டங்களிலே சொல்லிக் கொள்ளப்படுகிறது இல்லை. So they don't know. கள்ளங்கள்ளமாக கத்தோலிக்க சபையிலே கூட்டத்திலே மெதடிஸ்ட் ஆங்கிலிகன் அதில் இருந்தால் கள்ளமாக போக வேண்டியதில்லை. அவர்களுக்கு தெரியும் அது போகலாம். அவர்கள் சபைகள் சந்திக்கப்பட யார் குத்தியும் அரிசியாகட்டன். அதான் அவர்களுடைய அடிப்படை தேவ வார்த்தை என்கிற ஆறுகுத்தியும் அரிசியாகுது. பேய் செய்தான் என்று தேவ செய்தான். வேசிமாக்கத்தார், முண்ட வணக்கத்தார், விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள், விபச்சாரம் பண்ணி கொண்டு தெரிகிறவர்கள், சுய புணர்ச்சிக்காரர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள். Just give me a minute. விக்கிராராதனைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள். இங்க போட்டிருக்குது நியூ ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், மேல் ப்ராஸ்டிடியூட்ஸ். ஓ ஓ காசுக்கு தன் உடலை விற்கிற ஒரு பெண், a prostitute. I don't know what they say for prostitute in Tamil. விபச்சாரி, இது மேல் ப்ராஸ்டிடியூட், சுய பணிச்சிக்காரர்கள். And then sodomites. இங்க போட்டிருக்கு sodomite, ஆண் புணர்ச்சிக்காரர்கள். சோதோமில் இதெல்லாம் நடந்திருக்குது. sodomites,
ஆண் புணர்ச்சிக்காரர்கள் இப்ப கல்யாணம் கட்டுகிறார்கள், ஆண் ஆண் பெண் பெண். ஆனால் கல்யாணம் கட்டாட்டியும் ஆண் புணர்ச்சி, ஆணோட ஆண் புணர்ச்சி அசிங்கமான உறவு வச்சிருக்கிறவர்கள், பெண்ணோடு பெண் அசிங்கமான உறவு. இது ஆல்சோ prostitutes, ஆண் prostitute விபச்சாரன், பெண் prostitute பெண் விபச்சாரி. திருடர்களும் பொருளாசைக்காரர்கள், கள்ளர்கள், காசு வாகனம் திருடர்கள், காணி திருடர்கள், வளவுகள், பொருளாசைக்காரர், வெறியர்கள், உதாசீனர், கொள்ளைக்காரர்கள். யேசுவா ஒரு இடத்துல வாசல் கூடாக ஒரு மனுஷன் வராம தன்னைத்தானே மேய்ப்பனாக்கி தன்னைத்தானே போதகராக்கி, நான் சொல்றது சாப் சாப் அல்லது பிபி, சாப் செல்ஃப் அப்பாயிண்டட் பாஸ்டர் ஓ சைட்டன் அப்பாயிண்டட் பாஸ்டர். தேவனாலே அழைக்கப்படவில்லை. இவர்கள் தாங்களே அந்த பதவிக்கு தங்களை நியமித்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் மதனால் ஏறி பாய்கிற நேரம், யோகனான் 10ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையின்படி இயேசுவா சொன்னது, வாசலுக்கூடாக பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரன். இங்க போட்டிருக்குது, கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அதுல மோட்சம் இருக்கா? அதாவது இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறதில்லை. இங்கேயும் டடியும் மகனும் யேசுவாவும் இஸ்ராயலில் உள்ள எருசலேமுக்கு வந்து ராஜ்யத்தை நிலைநாட்டி ஆளுகை தொடங்கும் நேரத்திலே அதுக்குள்ளே இவர்கள் இப்படி இந்த லிஸ்டில் உள்ளாக்கள் பிரவேசிப்பதில்லை. ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டார்கள். அப்ப அடுத்தது சொல்றான் போல், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் எஜமானாகிய யெகோவாவின் பேராலும் நமது நம்முடைய தேவன் யேசுவாவின் டாடி தேவனாலும் அவருடைய ஆவி அவரேதான். அவர் வேறு, ஆவி வேறு அல்ல. நீயும் உன் உடலும் ஒரே ஆள். நீ வேறு, உடல் 2ஆம் ஆள் அல்ல. எல்லாமே கருவை சொல்லிக் கொடுத்தாச்சு. இவைகள் மிக முக்கியம். இந்த விளக்கங்கள் தேவ வார்த்தையை ருசிப்பதற்கு. தேவனுடைய ஆவி தேவன் தாமே, யேசுவாவின் ஆவி யேசுவா தான்.
முகம் பார்க்க முடியாத ஒரு இருட்டு அறையில அம்மா வந்து மற்ற ஆக்கள் நிற்கிறாங்க. அறைக்குள் வந்து முட்டுப்பட்டு இது யார், இது கையை பிடிச்சு கேட்டா இது உடல். அப்படியா சொல்ற? யார் இது? தங்கம். சரி. இன்று வரை தேவன் வேறு, அவருடைய ஆவி வேறு. வெள்ளக்காரன் கூத்தாண்டி கூத்து ஆக்களை குழப்பி அடிச்சு யார் யார் சுதந்திரிப்பது இல்லை. இதே இது எபேசியர்ல திரும்பி ரிப்பீட் பண்ணி இருக்குது. எபேசியன்ஸ் மறுபடியும் அதை திருப்பி யார் போக இயலாது ராஜ்யத்துக்குள்ளே என்று கூறப்பட்டு இருக்கிறது. I'll give you அந்த எபேசியர் 5:5 விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகங்களை வணங்குறவர்களாவது பொருளாசைக்காரர் எல்லாத்தையும் சொல்லி பொருளாசையில் பிடிபடுவார்கள். எத்தனையோ பேர் பொருளாசை விக்கிர ஆராதனை பாத்தீங்களா? விக்கிர ஆராதனை காரணராகிய பொருளாசைக்காரன். அப்படி என்றால் let me see over here. No fornicator or impure person, the one who is greedy, that's an idolater. பொருளாசைக்காரன் அவன் உள்ளவன் பொருட்களுக்கு அவன் விக்கிர ஆராதனை பட்டியலுக்கு கீழே வருகிறான். அந்த பொருள் எதுவாக இருக்கட்டும், வீடோ வளமோ வாகனமோ எதுவோ தங்கமோ பணமோ, அந்த பொருள் அவனுக்கு விக்கிரம். அவன் விக்கிர ஆராதனைக்காரன். அதான் இயேசுவை சொன்னார். அவன் அந்த பொருட்கள் ஆஸ்தியிலே பிடிபட்டு கிடந்து அந்த ராஜ்ய இதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று மத்திய 19 இருக்குது. Now you can understand. பணத்திலே படியா இருக்கிறவர்கள், இருதயம் கவப்பட்டவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே, அதாவது ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஏன்? அவனுக்கு அந்த பொருள் விக்கிரகம். சிலாக்களுக்கு புருஷன் விக்கிரகம்,
சிலாக்களுக்கு மனைவி விக்கிரகம், இவர்கள் பிரவேசிக்கலாமா? நோ. அதுக்கு தான் அவர் சொன்னார், உன் மனைவியை விட என்னை நீ கூட நேசிக்காவிட்டால் உனக்கு என்னை பெற்றுக்கொள்ள நீ தகுதி அல்ல. என்னை விட உன் பிள்ளையை நீ கூட நேசித்தால் நான் உனக்கு தகுதி அல்ல, என்னை பெற முடியாது. உன் பிள்ளை உனக்கு விக்கிரம், மனுஷர்கள் விக்கிரமா? இதெல்லாம் ஒரு செய்தி. விசுவாசிகளின் விக்கிர ஆராதனை எப்ப கேட்டீங்கள்? எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டது. இப்ப கொரோனா வந்து அதுவும் முடியுது போல இருக்குது. பாப்பம் இனி அடுத்தது என்று. பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய மெஷியாவின் தேவனுடைய ராஜ்யமாகிய மெஷியாவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று, சுதந்திரம் என்றால் உள்ளே போவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. கொரிந்தி பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கும் எழுதி எபேசு பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கும் எழுதுகிறான். எப்படிப்பட்டார்கள்? இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை. அக்கார்டிங் டு எபிரேயர், அதாவது ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. விளங்கிட்டுதான்? All right. So you can't enter. எல்லாரும் உள்ளே போக மாட்டார்கள். அதான் அநேக பேர் கேட்டின் பாதைக்கு, அழிவின் பாதைக்கு போவார்கள். கிறிஸ்தவர்கள் மத்தியாக 7:13-14. Where's the scripture? So இங்கே எச்சரிப்பு என்ன போடப்படுகிறது? ஒருவனாவது பின்வாங்கி அல்லது இந்த பட்டியலுக்குள்ளே இருந்து கொண்டு அதுக்குள்ளே கடைசி மட்டும் போக முடியாது. இங்கே பின்வாங்குதலை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அங்கே விபச்சாரர், வேசிமாக்கத்தார், 2 தோழி 3 தோணியில கால வச்சாக்கள், பொருளாசைக்காரர்கள், பொருளாசை என்னும் விக்கிரகம், இவர்கள் போக மாட்டார்கள். இங்க பின்வாங்கி போறது, நாளுக்கு நாள் பின்வாங்கி. இஸ்ராயல் ஜனம் பாட்டோடு வழிகட்டு பாட்டு படிச்சு வந்து செங்கடல் கடந்து அங்கால பின்வாங்கி போனார்கள். சோதனை வந்தது விசுவாசத்தை வளர்க்க, விசுவாசத்திலே தேவன் மேல் தங்கி இருக்க. விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்த முடியாது. எபிரேயர் 11:6. நாளந்த விசுவாசம் இல்லாமல் செய்யப்படுவது எதுவோ அது பாவம். வேதவாக்கியங்களை நம்பாத சம்பிரதாயமாக இருக்கும். மெயின் லைன்ல இருந்து வார சபை எனப்பட்ட கூட்டங்கள், அவர்களது ஞானஸ்தானம், அவர்களது பிள்ளை ஒப்பு கொடுத்தால் அதிலே போய் நீ வார்த்தையை அறிந்த நீ அவர்களை பிரியப்படுத்த போய் அதிலே கலந்து கொண்டால் அது உனக்கு பாவமாக இருக்கும். ஏனென்றால் நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. இது முதல்
நூற்றாண்டுக்குள்ள எழுதப்பட்டது. அதை விளங்கிக் கொள்ளுங்க. புதிதாக ஜுடைசம் யூதா மார்க்கத்திலே இருந்து மனம் திரும்பி வார்த்தையினால் தொடுபட்டு அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் இயேசுவுடனே இழுக்கப்பட்ட யூதர்கள், அவர்களுக்காக எழுதப்பட்டது எபிரேயர். நாங்கள் புறஜாதி கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்தது கிரேக்க புறஜாதிகள். நாங்கள் புறஜாதிகள். அமெரிக்க புறஜாதி கிறிஸ்தவர்கள், கனடா புறஜாதி, வெள்ளக்காரனாக, ஜாப்பனீஸ், சைனீஸ், இந்தியன், ஸ்ரீலங்கன், நாங்கள் புறஜாதிகள். நாங்கள் 12 கோத்திரங்களில் வந்த அவர் தெரிவு செய்த ஜனங்களால் இயேசுவா தமது இரத்த உடன்படிக்கை எங்களோடு வைக்கவில்லை. புதிய உடன்படிக்கை 31 எரேமியா யூதாவோடும் இஸ்ராயலோடும் வைத்தார். கிறிஸ்தவர்கள் என்று இருக்கா? How we Christians that got it wrong? I mean, உண்மை தெரியாத ஆக்களுக்கு சரியான பாவம் தான். இயேசுவா அந்த கடைசி பாஸ்காவை யூத சகோதரர்களோடு வைத்தார். நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏதோ ஒரு வகையிலே இளைப்பாறுதலின் நற்செய்தி, ராஜ்யத்தின் நற்செய்தி எங்க போன? ஆரம்பத்திலே துவங்கிட்டது. ஓய்வு நாளிலே அவர் ஏற்படுத்தி வேலையை நிப்பாட்டினது, சிருஷ்டிப்பின் வேலையை வர இருக்கும் ராஜ்யத்துக்கு அடையாளமாகத்தானே. இழைச்சு போய் அப்பா ரெண்டு போய் இழைப்பாரவா. ஆரம்ப புத்தகம் 2:2. நான் இப்படியாய் சொல்ல வேண்டியிருக்கேன். நாங்கள் மனுஷர்கள், நாங்கள் அப்படி நினைக்கிறோம். களைப்பாக ஒரு 5-6 மணத்தியால வேலை செய்த பிறகு ஒரு மர நிழல்ல அல்லது எப்படியோ இருந்து கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிட்டு குடித்து இழைப்பார். நோ, சிருஷ்டிப்பின் வேலை முடிந்தது. அவர் 7ஆம் நாளை ஃப்ரீயா வைத்திருந்தார். அந்த 7ஆம் நாள் எதுக்கொப்பா இருக்கிறது? வரி இருக்கு ராஜ்யம். 6000 வருஷங்கள் முடிகிறது. 7000 அந்த 7ஆம் நாள் என்ற அந்த 1000 வருஷம் எருசலேமிலே ராஜ்யம் தொடங்கும். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 5 வரை, ஏசாயா 11ஆம் அதிகாரம், ஏசாயா 32ஆம் அதிகாரம், ஏசாயா 35, ஏசாயா 66 எல்லாத்திலையும் ராஜ்யம். மீகா 4:1 தொடக்கம் 5 வரை. சகரியா முழு அதிகாரம். அவன் ஒரு நற்செய்தியாளர். சகராயா நான் வந்து நடுவில் குடியிருப்பேன். சகரியா 2:10. எங்கே நடுவில்? எருசலேமின் நடுவில்.
இதுக்கு நீ சத்தம் போடாட்டி வேற என்ன நம்பிக்கை? நம்பிக்கை இழந்த, நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்தில் தேவன் இல்லாதவர்களும் மெஷாயா இல்லாதவர்களும் நம்பிக்கையற்றவர்களுமாய் உலகம் இருக்கிறது. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு நேரம் இருந்தோம். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொண்டு முண்டங்களையும் அதையும் இதையும், அல்லது முண்டங்கள் இல்லாமல் நான் ஒரு மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், நான் ஒரு அது, நான் ஒரு இது, இன்று வரை போராட்டம், எரிச்சல், பொறாமை கொண்டவர்களாய், பிரிவினை உள்ளவர்களாய், குருட்டு வழிகாட்டிகளாய் குருடர்களை வழிநடத்தி அவன் திறந்து விட்டார். சபை கூடுதல் என்ன வரப்போகுது? தேவனுடைய பிரசன்னம் நிறையுமா? கொர்நேலியு வீட்டுக்கு தேவையானது தேவனுடைய வார்த்தை. ஆனால் அதை அவர்களுக்கு அறிவிக்கிறதுக்கு யாரும் இருக்கவில்லை. பீட்டர் had to go. அந்த நேரம் ஏறக்குறைய 1900 வருஷங்களுக்கு முன், ஏறக்குறைய 2000 வருஷம். இளைப்பாறுதலின் வார்த்தை, ராஜ்யத்தின் வார்த்தை, நற்செய்தி அவர்கள் கேட்க வேண்டியதாக இருந்தது. தேவ பிரசன்னம் டடியும் மகனுமாய் அவர்களை நிறைக்க, அவனுக்கு எப்படியாவது அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான். 100க்கு 100 ராணுவர்களுக்கு அதிபதியாக இருந்தவன் கொர்நேலியு. தேவன் இரக்கம் கொண்டு அவனை பார்த்து ஒரு தூதனை அனுப்பி வைத்தார். அதுக்கு டைம் எல்லாம் போட்டிருக்குது. அவன் பார்த்து பயந்து போனான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். So what people need is the raw, எழுதப்பட்ட, கூட்டாமல் குறைக்காமல் அவரது கரத்திலே இருந்து ஆடுகளுக்கு சாப்பாடு, அதான் தேவை. சபை கூடுதலுக்கு கொடுத்து வந்து கதிரையை வாங்கை சூடு காட்டி என்ன பிரயோஜனம்? வார்த்தையை சாப்பிட்டவன் எங்கேயும் சாப்பிடுவான். சபை கூடுதலோ இல்லையோ, வீட்டு அறையிலோ, மரத்துக்கு கிளையோ, எங்கேயும் அவன் வார்த்தையை சாப்பிடுவான். வார்த்தையை கேட்டு ருசிக்காதவர்களுக்கு சபை கூடுதலுக்கு நிச்சயமாய் தேவை. அப்போ anyway, that's my opinion. எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் என்னோடு ஆமோதிப்பீர்கள்? இவ்வளவு காலமும் அதி உயர்ந்த தேவனும் யேசுவாவும் அவர் மகன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகள் அதாவது 2019 முடிவிலே இருந்து
இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. சபை கூடுதல் நேரம் நாங்கள் அந்த இந்த சாப்பாடை பெறவில்லை இல்லையா? I know you say yes. அப்படியாக இதை கொடுத்திருந்தாலும் எத்தனை பேய் எழும்பி இருக்கும் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேய் எழும்பி அதை அறிஞ்சு இதை அறிஞ்சு அங்க ஓடி தெரிஞ்சு இங்க ஓடி தெரிஞ்சு ராஜ்யம் என்றாலே கண்ணில் காட்டக்கூடாது. அதுவும் we are studying about the Sabbath day. இந்த வரை இருக்கும் ராஜ்யம் 1000 வருஷ அரசாட்சி கிழமை தோறும் நினைவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஓய்வு நாளை அனுசரிக்க நினைப்பாயாக. மறந்து போவாதே, ராஜ்யம் வருகிறது. மறந்து போவாதே. ஏன் அவரது விரலால் எழுதப்பட்ட அந்த 10 கட்டளைகள் அதில் இதற்கு மட்டும் இந்த ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக, மகிமையின் நாளாக, உன் மன மகிழ்ச்சியின் நாளாக எண்ணி அதை அனுசரிக்க வேண்டும் என்று, அதை நினைவு கூற வேண்டும் என்று ஏன் சொல்ல வேண்டும்? Because that's the culmination, that's the completeness of the plan. தேவ திட்டம் அதிலே முடிகிறது. போய் 1000 வருஷ அரசாட்சி, அதுக்கு பிறகு 2ஆம் உயிர்த்தெழுதல். அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அதுக்கு பேர் நித்திய நியாய தீர்ப்பு, eternal judgment. மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. அதிலே பங்கு பெற்று அவர்களை என்ன குற்றங்களுக்காக எரிகடலுக்கு போகிறார்கள் என்பதை அனுப்புறது. சோ எருசலேமிலே நிலைநாட்டப்படும் அந்த 1000 வருஷம் எப்படி நாளாயிருக்கு. நீதி உள்ள ஒரு ராஜா பூமியை அரசாளுவார். எங்கே நீதி? அவன் ஒருவன் படிச்சான், அங்கே நிம்மதி. அங்கே ஒரு இடம் வேணும். இது அங்கே நீதி. உண்மை எங்கே? நீதி எங்கே? செத்து போயிடுச்சு. உலகம் உண்மையை தோண்டி புதைக்கிறது. பொய்களை உண்மை என நம்ப பண்ணுகிறது. எத்தனோ வருஷ காலமாய் உண்மை மறைத்து வைக்கப்பட்ட பிரேத குழிகள் திறக்கப்படவில்லையா கனடாவில்? தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சில சபையின் கட்டடங்கள் எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வெளியாக்கப்படாத ரகசியம் இல்லை, மறைபொருள் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. 5, 6, 7 இப்ப போயிட்டது. 1 தொடக்கம் கிறிஸ்தவ
சபை கூடும் இடங்கள், கட்டடங்கள், சர்ச் எனப்பட்டவைகளுக்கு நெருப்பு வைக்கிறார்கள். எங்களுக்கு உண்மை தேவை, எங்களுக்கு நீதி தேவை. அடுத்தது இந்த இளைப்பாறுதல் ஏற்பட்ட வரைக்கும் ராஜ்யத்தின் நாட்கள் இங்க போட்டிருக்க. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல எங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. யார் இருதயத்திலே கை வச்சு சொல்லலாம்? 1000 சபைகளை எடுங்கோ, நற்செய்தியாக தேவனுடைய வர இருக்கும் ராஜ்யம் அறிவிக்கப்பட்டு கற்பிக்கப்படுகிறதா? யேசுவா கற்பித்தார் மத்தேயுவிலே 5, 6, 7. அதுக்கு பிறகு அங்கால இன்னுமா நாங்கள் பார்க்கவில்லை. ராஜ்யத்தின் பிரவேசத்துக்கு வந்து அதுக்கு பிறகு இப்ரியன் 4க்கு வந்தோம். இளைப்பாறுதல் பிரவேசம் சமன் ராஜ்யத்தின் பிரவேசம். ஓய்வு நாளை ஒவ்வொரு கிழமையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று எபிரியர் 4 கூறப்படவில்லை. அறிந்து கொள். நடிகை சித்தமானால் நான் சந்திக்கும் நேரத்தில் இவைகளை கேட்பேன். அதுக்கு தான் திரும்ப 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 நான் சொல்லுகிறேன். The writer of the Hebrews, especially in the chapter 4, வெள்ளக்காரர்கள் வேறு விதமாக கேட்கிறார்கள். இயேசுவின் இளைப்பாறுதல் நிம்மதியை பெறுகிறதாம் இது. No. வேலைகள் முடிந்து உயிர்த்தெழுந்து இயேசுவும் நரியோடையும் அங்கே ராஜ்யத்திலே கலந்து கொள்வது, அதை குறித்து தான் இங்கே கூடப்படுவோம். ஒருவனும் பின்வாங்கி போகிறவராக காணப்படக்கூடாது. அதற்காக பயந்து இருக்க கடவோம். The entrance into the kingdom, the coming kingdom. நான் வந்து உங்கள் நடுவிலே குடியிருப்பேன். எருசலேமுக்காக வைராக்கியம் கொண்டேன். ஏன்? அது மகாராஜாவின் நகரம். நான் இப்பொழுது கேட்டபடி 1000 கிறிஸ்தவ கூட்டங்களை எடுத்தால் வித்தியாசமான பேர் கொண்ட சர்ச் எனப்பட்ட கூட்டங்கள் எத்தனை பேர் நற்செய்தியை கேட்டிருக்கிறார்கள்? இயேசுவா பிரசங்கம் பண்ணிய நற்செய்தி, இயேசுவா 40 நாட்களாக பேசிய நற்செய்தி, உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு எத்தனை சபையிலே அவைகள் கற்பிக்கப்பட்டு அதுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி கற்பிக்கிறார்கள். I will show you one scripture. What Peter is saying. 2 பேதுரு 1 அதிகாரம். அவன் மிகவும் கவனமாக இருங்கோ, ஒருவனும் உள்ள பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு கவனமாக பயந்து இருக்கும் என்று சொன்னான். எபிரேய புத்தகத்தை எழுதினது அந்த ஆள். எங்களுக்கு தெரியாது பவுல்தான் எழுதினு. 2 பீட்டர் 1:5. இப்படி இருக்க
நீங்கள் அதிக ஜாக்கிரதை கவனம் உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள் நற்செய்தியை. இங்க பார்த்தா நற்செய்தியை அனுபவிக்கப்படுறது இல்லை. அப்படி விசுவாசிக்கிறது சிலுவையும் இரத்தமும் மரணமும் அதுதான் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இயேசுவா எல்லாமே செய்து முடித்தார். நான் அப்பா என் நன்றி என்று சொல்லி உட்கார்ந்திருப்பேன். முடிவிலே மோட்சம். இப்படி இருக்க நீங்கள் அதிக கவனம் உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியம் boldness. நோஞ்சிகள் மாதிரி தெரியாத நுழம்பு மாதிரி விசுவாசத்துல தைரியம் வேணும். கதைக்கிறதுக்கு சண்டை பிடிக்க தேவையில்லை. அவர்கள் கேள்வி ஒரு முட்டாள் கேள்வி கேட்டு வந்தா நீ ஞானம் இருக்க வேணும். சரி, நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க மறுபடி கொடுங்க முதல்ல, அதுக்கு பிறகு பாரு இயேசுவ மாதிரி நீ பேசுவிய. இன்னைக்கு அப்படி பேசல. அதுக்கு தான் பீட்டக சொல்றான் விசுவாசத்தோட தைரியம் தேவை. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். எப்படி தைரியம் தேவை? விசுவாசித்தாக்கள் பேசுவார்கள். தைரியம், தைரியத்தோட ஞானம் என்ன வார்த்தை பேச வேணும் என்று பார்த்தீங்களா? wisdom. ஞானம் எது? தேவனுடைய வார்த்தை. இயேசுவா திரும்ப திரும்ப சொன்னது ஞான வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை. இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி வாசித்தீங்கள் சொல்லுவா? ஞானத்தோட இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை அடக்கத்தோட பொறுமையை, பொறுமை பிழையான சொல், விடாமுயற்சி, perseverance. பொறுமை என்ன ஏதோ சும்மா சகித்து கொண்டு I am just what to do, I just that's not. விடாமுயற்சியோட தேவ பக்தியையும் டடியோடு மகனோட ஐக்கியம், தேவ பக்தியோட சகோதர சிநேகம், ஒன்றோடு ஒன்று கூட்டான் சங்கிலி மாதிரி. சகோதர சிநேகம் இருக்கா? பிரதர்லி லவ், சிஸ்டர்லி லவ். ஒரு ஆளுக்கு பிரச்சனை, அது இது, ஒரு ஆள் பேயில அகப்பட போறான், அவங்க இப்படி சுத்த போகுது, அந்த சிஸ்டர் அந்த குடும்பத்தை நீ டடியோடு பேசுகிறாய். டடி இவர்களை காத்துக்கொள்ளும், இவர்களை பிசாசில் இருந்து காத்துக்கொள்ளும், பொறியில் அகப்பட விடாதையும். சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அன்பையும் கூட்டி ஜீவியுங்கள். வழங்கு. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், கூறப்பட்டவைகள் உங்களை நம்முடைய எஜமானாய யெகோவாவை அறிகிற அறிவிலை
வீணர்களும் கனியற்றவர்களுமாய் இருக்க விடாது. கனி கொடுக்க அழைக்கப்பட்டோம். இவைகள் பெருகும் நேரத்தில் கூறப்பட்டவைகள் தேவபக்தி, விடாமுயற்சி, சகோதர பாசம், விசுவாசம், தைரியம். கூட நேரம் கனி கொடுக்க ஆரம்பிப்பாய். டாடிக்கு தெரியும் நீ விதமான ஒரு இடத்துல உன்னை அனுப்ப வேணும். யாருக்கு ஆலோசனை கொடுக்க, யாருக்கு ஒரு விடுதலைக்கு அவருக்கு தெரியும். இவைகள் இல்லாதவன் எவனோ, எந்த கிறிஸ்தவனோ அவன் முன் செய்த பாவங்களைத்தான், பாவங்கள் நீங்க தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். கண் சொருகி போன குருடன் என்றால் உந்த 2 கண்ணிலையும் குழவி ஊத்து போட்டு ஆண்டுவை. அப்ப இப்ப வீங்கி எனக்கு சரியா இப்படி இருந்தாலும் எனக்கு சரியா தெரியுதில்லை. கண் முற்றிலுமா குருடாகவில்லை. வீங்கி வீங்கண்டு வீங்கி குழவி குத்தி ஒரு சின்ன ஓட்டுக்குள்ளாக நான் பார்க்கறது. செலவுல ஆயிரோ சீனர்களுக்கு ஏன் அப்படி கண்ணண்டு. அதேமாக நான் பார்த்திருக்கிறேன். வாகனங்கள் அது இதில் போய் மோதுறது. ஏதாவது வாகனம் அடிபட்டா முதல்ல காப்பார்கள். கனடாவில் ஜீவித நாங்கள் வசதி சைனீஸ் கஞ்சொரி போன குருடனாயிருக்கிறான். பீட்டர் தான் இதை எழுதினான். கண் சொடி போன அதை விளங்கப்படுத்தி காட்டினான். குழவியை ஞாபகம் வை. சில 2 கண்ணும் குழவி ஊத்தின மாதிரி தெரிகிறார்கள். வேதம் படிக்கையும் வார்த்தைக்கையும் இதில்ல ஒன்றும் தெரியுதில்லை, ஒன்றுமே விளங்குறதில்லை. சகோதர பாசம் இல்லை, விசுவாசம் இல்லை, விடாமுயற்சி இல்லை, இச்சை அடக்கம் இல்லை. குழவி ஊத்தினாக்கள் 2 கண்ணிலையும் பார்வை இழந்து போன மாதிரி குருடா போகவில்லை. இவருக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுக்கு தான் பவுல் சொன்னான், கண் சொரிய போன மாதிரி உன் பார்வையை இழந்து போயிருக்கிறாய். ஆவிக்குரிய காரியங்கள் தெரிகிறதில்லை. கண் சொரிய போன குருடன் பாத்தியா. இப்ப இது மனதில் வச்சுக்கொள்ள. இந்த படத்தை கற்பனையில சகோதர பாசம் வேணும், இச்சை அடக்கம் வேணும், பொறுமை உதவி, விடாமுயற்சி, தைரியம் தேவை, விசுவாசம் தேவை, ஞானம் தேவை. இவைகள் இல்லாதவனைத்தான் இங்க கூறப்பட்டிருக்கிறது. கனி இல்லாத முன்பு எப்படியாய் பாவங்கள் கழுவப்பட்டது எல்லாவற்றையும் மறந்து கண் சொருகி போன குருடன் குருடி. ஆகையால் சகோதரர்களே, 2 பீட்டர் 1:10 உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி கவனமாயிருங்கள். உங்கள் அழைப்பு எங்களுக்கு தெரியும். எபிரியர் 3 பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நீங்கள் என்ன அழைப்பு? மோட்சத்துக்கு. No, the kingdom. The kingdom. இது சொல்ல போறான் பாரு. இப்ப சொல்ல போறான், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கும்
அவருடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நடப்பவை யாவும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ரோமர் 8:28. அவரது திட்டப்படி அழைக்கப்பட்டவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்கள், அவர்களுக்கு நடப்பது எல்லாம் ஓகே. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி கவனமாயிருங்கள். ஜாக்கிரதை என்றால் கவனமாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இந்த உலகத்தின் வஞ்சிப்பினாலே பொறிகளால் இவைகளை செய்தால் விசுவாசம், தைரியம், பேச வேணும் தைரியமாய், ஞானம், இச்சையடக்கம், விடாமுயற்சி, தேவ பக்தி, சகோதர பாசம், brotherly sisterly love. மாயமானமாக இருந்தவர்கள் பிரிந்து போனார்கள். பிரதர் லவ்வும் இல்லை, சிஸ்டர் லவ்வும் இல்லை. இருந்தது ஒரே ஒரு லவ், செல்ஃப் லவ். இவ்விதமாய் 11 நம்முடைய எஜமானும் இரட்சகருமாகிய யேசுவா மெசியாவின் பாருங்க நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசம், உள்ளே போகும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் வழங்கப்படும். இளைப்பாறுதலுக்குள்ளே போகும் அந்த பிரவேசம் பரிபூர்ணமாய் வழங்கப்படும். No problem. It be like இங்கே அப்படியாகிறீர்கள் இல்லை. வெளிநாடுகள் அநேகமாக சென்ஸ் வச்சிருக்கிறார்கள். மேலே ரோல் கேட்ஸ் இருக்குது. கார் வந்து அது உடனே சென்ஸ் பண்ணி தன் பாட்டில் திறக்கும், ரோல் பண்ணி. அப்படியாய் டோஸும் இருக்குது. உனக்கு விளங்கும்படியாய் எது சொன்னேன். பரிபூர்ணமாக நீ கிட்டே போனதும் அது திறக்கப்படும். இவ்விதமாய் நம்முடைய எஜமானும் இரட்சகருமாகிய யேசுவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு ஒப்பிடும் 1000 வருஷ அரசாட்சி முடிந்ததும் நித்திய ராஜ்யம். டடியிட்ட ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுத்துட்டா பையா சொல்றதில்லை. அவரும் டடியுமாக நித்திய ராஜ்யம் ஆரம்பிக்கும். அதுகள் எப்படியா நடக்க போகுது? அந்த நேரம் அதுக்குள்ளே பிரவேசித்தவர்கள் என்ன செய்வார்கள்? ஏஞ்சல்ஸ் எல்லாரும் என்ன செய்வார்கள்? எல்லாம் ரகசியம். எருசலேமிலே வந்து இறங்கி அங்கே பைபிள் ஸ்டடி நடக்கும் என்று ஏசாயாவும் மீகாவும் சொல்லப்பட்டிருக்கு. ஜனங்கள் ஓடி வருவார்கள். அநேகமாக டேவிட் வந்து வழி நடத்துவான். இன்னும் எத்தனையோ பேர். நான் நன்றிகள் கூறிடுவேன் உம் ஜனங்களின் முன்பாய். நான் துதிகள் பாடிடுவேன் எல்லா ஜாதிகளின் முன்பாய். எல்லா ஜாதியும் எருசலேமுக்கு இன்னும் போகவில்லையே.
don't know. I hear the tune of the song. இன்னொரு வெளிப்படுத்துதல் அந்த பாடல் அது ஒரு சங்கீதம். எல்லா ஜாதிகளையும் முன்பாக அவன் பாட்டு படிப்பான். அது நிறைவேறவில்லை. அவன் செத்து போனான். நிறைவேறத்தானே வேணும். யேசுவா எங்களோடு பாட போறாரு. அது தெரியுமா? சபையின் நடுவில் நீர் எனக்கு கொடுத்த சகோதரர்கள் பிள்ளைகளோடு நான் துதிகள் பாடுவேன். யார்? We will continue from there because எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு கிங் டேவிட் ராஜா இன்று அவரது குரலை கேட்பீர்களாக எழுதியிருக்கிறார். முன்பு நடந்ததை எழுதவில்லை. இனிமேல் வரப்போகிற இளைப்பாறுதலின் காலம் ராஜ்யம். இதோ அவன் படித்த அந்த பாடல். நான் துதிகள் பாடிடுவேன் எல்லா ஜாதிகளின் முன்பாய். அதை நிறைவேறுவனும் 950வது பாடல். அதை நாங்கள் பிறகு ஆராய்வோம். அது இனி வரப்போறது. இன்று அவரது குரல், இன்றைக்கு அவரது யார்? நலமை பெண் உயிர்த்தெழுந்த இயேசுவின் குரல். அவர்தான் குரல் கொடுக்கிறார். யேசுவா குரல் கொடுத்தார். ஓகே, எவர் குரலை கேட்கிறார்களோ அவர்கள் மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆவி புறஜாதி கிறிஸ்தவர்களால் நைசியாவிலே ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்தாவி என்று நம்பின அந்த ஆவியின் குரலை கேட்கிறதில்லை. அது பொய்யான ஆவி வஞ்சித்துக் கொண்டு தெரிகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவாவை, அவரே பரிசுத்தாவி, அவரே உயிர்ப்பிக்கும் ஆவி. 1 கொரிந்தியர் 15:45. டாடி பரிசுத்தாவி. டாடியினால் பிறப்பிக்கப்பட்டவர் மறுபடியும் யேசுவா. ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். டாடி ஆவியாய் இருக்கிறார், மகன் ஆவியாய் இருக்கிறார். 2 பேரும் ஒரே ஆவி, ஒன் ஸ்பிரிட். நானும் என் டாடியும் ஒன்றாய் இருக்கிறோம். ஒன் ஸ்பிரிட். அவர்கள் குடியிருப்பது ஒரே ஆவியிலே.
அது 4:23 யோகனான். Receive the blessings. Yavreka Yehovah Bashmareka. Yagir Yehovah Panaveleka Vuneka. Isa Yehovah Panaveleka Vaizamika Shalom. Yehovah உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. ஆமென். Okay, God willing, we'll see you tomorrow at the same time. Till then, bye for now.